கட்டி நான் 5 வருஷம் ஆகுது. இப்போ என் வீட்டுக்காரர் என்னை விட்டு போய். அவரோட நம்பர் கொடுக்க மாட்டாரம்மா, எனக்கே கொடுக்க மாட்டேன்றாரு. எங்க ஜாதி பையன்தான், எங்க ஆளுங்க தான் எங்க ஜாதியிலே தான் இருக்கிறாங்க அவரு. ஆனா அவங்க வந்து அம்மா அக்கா தங்கச்சி கூட இருக்கிறாரு. அவர் வந்து அவங்க அக்கா அம்மா சம்மதப்பட்டவனும் அவர் சம்மதப்பட மாட்டேன்றாரு. சேர்ந்து வாங்கி சாப்பிட்றது என்ன பண்ணுமோ யாருக்கு தெரியும். கடவுளுக்கு விட்ட வயதுன்னு சொல்லி நாங்களே இருக்கிறோம். அவர் நல்ல மனசுதாம்மா. ஆனா இருக்க 4 பேர் சொல்றவங்க கேட்டு அந்த மாதிரி அவர் மனசு மாறிடும். இப்போ நான் இருக்கிறேன்ல, நான் நல்லவன். இப்போ வந்து எனக்கு 4 பேர் நீ இந்த பக்கம் இந்த மாதிரி அவர்கிட்ட போவாத, உன் புருஷன் வேணும்னு சொல்லாத அப்படின்னு சொன்ன. சரி, நம்ம எதுக்கு புருஷன் வேணும்னு சொல்லணும் அப்படின்னு நம்ம மேண்டில் ஏற்றுக்கிறோம் இல்லம்மா. அது மாதிரி 4 பேர் சொல்றது பசங்க. ஆனால் அறியாத பசங்க மனசு மாதிரி இருக்கிறான். வயசு பசங்க எப்படி இருக்கிறாங்க, சுத்திக்கண்ணே வெள்ளடிக்கண்ணே அந்த மாதிரி குணம் அவருக்கு. ஆனால் இப்போ கல்யாணம் நம்மளுக்கு பசங்க இருக்குது, குழந்தை இருக்குதுன்னு அந்த மாதிரி குணம் கிடையாது அவருக்கு. ஆனால் அவருக்கு என்ன குணம்னா அறியாத பையன் மாதிரி வெள்ளடிக்கண்ணே சுறுசுறுப்பாக வெள்ளடிக்கண்ணே இருப்பார். மீன் பிடிக்க போவார். அப்புறமா வந்து ஏரிங்களுக்கு பசங்க கூட போவார். பசங்க கூட சேர்ந்துக்கண்ணே இருப்பாங்க. சின்ன சின்ன பசங்க கூட வெள்ளடிக்கண்ணே இருப்பாங்க. அந்த மாதிரி குணத்தில் அவன் இருக்கிறாரு. உண்மைதான். ஆனால் வேலையெல்லாம் நல்லா செய்வார்மா. எந்த மாதிரி வேலை கொடுத்தாலும் செஞ்சுட்டு வருவார். குப்பை வேலையெல்லாம் நல்லா செய்வார். ஆனால் வந்து சரியா மைண்டில் தான் மைண்டு தானே யோசிக்க மாட்டேன்றார். 4 பேர் சொல்கிறது நல்லா யோசிக்கிறார். 4 பேர் சொல்கிறது நல்லா கரெக்டாக கேட்குறாரு. ஆனால் நம்ம சொல்கிறது அவர் ஏற்றுக்க மாட்டார். அம்மா அப்பா சொல்கிறது, அக்கா தங்கச்சிங்க சொல்கிறது அது எல்லாம் நல்லா ஏற்றுப்பார். ஆனால் 4 பேர் நான் மாமா மச்சான் அந்த மாதிரி சொல்கிறது நல்லா ஏற்றுக்கிறாரு. சொந்தக்கார பந்தக்கார வேண்டாம், இப்படி வேண்டாம், நீ நல்ல பொண்ணா பாருன்னு சொன்னால் அதை கூட நல்லா ஏற்றுக்குவார். அந்த மாதிரி காலகட்டத்தில் அவர் உக்காந்துருக்கிறார். ஆனால் சொந்தமாக இல்லை அந்த மாதிரி கிடையாது அவரு. ஏன்னா அவரும் வேற கல்யாணம் பண்ண விட மாட்டேன். ஏன்னா என் பொண்ணு இருக்குல்லம்மா, அதனால நான் விட மாட்டேன்னு சொல்லியிருக்கிறேன். ஆனால் எங்கள் ஜாதியில் வந்து பஞ்சாயத்தில் உக்காந்து எங்கள் எல்லாம் சொல்கிறாங்க. அவங்க ஜாதி பஞ்சாயத்தில் வந்து உக்காந்து உன் புருஷனை நீ கூப்பிட்டு போன்னு சொன்ன. நான் சொன்னேன், நான் எதுக்கு பஞ்சாயத்தில் உட்காணும், அவ்வளோ காசு என்கிட்ட இல்லை. 50,000 60,000 பஞ்சாயத்தில் போட்டு அது எனக்கு தேவையா? அப்படி தேவையில்லை. அந்த மாதிரி எனக்கு வாய்க்கு கொடுக்க போறியா? போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து நீ பேசி நம்ம 2 சேர்ந்து வாங்கி சாப்பிடலாம். அது ஆனால் உண்மையாக நான் வரேன். ஏன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனால் உண்மையாக சேர்த்து விடுவாங்க. இது ஜாதி பஞ்சாயத்தில் உட்காந்தா சேர்த்து விட மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்க, தாலி அறுத்து விட்டுருவாங்க. நம்ம பக்குன்னு நெஞ்சு அடிச்சுக்கினே இருக்கும். நம்ம குழந்தை நாம் அனேதி ஆயிடுவோம் என்னமோ அப்படின்னு நெஞ்சு அடிச்சுக்கினே இருக்கும். அதான் ஆமா. ஆனா இப்படி இருந்தா கூட பரவாயில்லம்மா. இப்படி இருந்தா கூட நம்ம புருஷன் இருக்கிறாரு, அவனை வேற பார்க்காம வேற கல்யாணம் பண்ணாம இருக்கிறாரு, எப்போனா நம்ம போய் நம்ம புருஷனை பார்க்கலாம் அப்படின்னு ஒரு நினைப்பு இருக்குது இல்லம்மா நம்மளுக்கு. வேற கல்யாணம் பண்ணிக்கணும்னா நம்ம குழந்தை வீட்டுன்னு போய் பார்த்தா நம்ம என்ன நினைப்பாங்க? ஏன் நீ அவன்கிட்ட நீ பேசாத, அந்த குழந்தைகிட்ட பேசாதன்னு சொல்லுவாங்கல்லம்மா. அதுதான் எனக்கு. நான் இருந்தா பார்க்க மாட்டாரு புள்ள. ஆனா அவளும் போக மாட்டேன்றம்மா. அவ அப்பனே போக மாட்டேன்றா. அப்பனே தெரியாம அவ சொல்றா, வேண்டாமான்னு சொல்றா அவ. ஏன்னா அவ சின்ன பிஞ்சு குழந்தை, 2 மாசம் பிஞ்சு குழந்தையில விட்டு போனல்லம்மா. அதுக்கு தெரியாது அப்பன்னு யாருன்னு. இப்ப நான் தான் போட்டோ வீடியோ எல்லாம் காட்டுறேன் அவளுக்கு. போட்டோ வீடியோ காட்டி இதாடி உன் அப்பா, இதாடி அவங்க அம்மா, நானும் சேர்த்து கூட அவளுக்கு காட்டிருக்கிறேன். என் போட்டோ அவர் போட்டோ எல்லாம் சேர்த்து ஒரு வீடியோ எடுத்து ஜூம் பண்ணி போட்டோ ஒட்ட வச்சு ஜூம் பண்ணி வச்சிருக்கிறேன். இவர் தான் அப்பா, நான் இதுதான் அப்படின்னு சொல்லி காட்டுற அவளுக்கு. அது சொன்னா தான் அவ ஏத்திக்கிறாவோ, இல்லைன்னா அவ ஏத்திக்க மாட்டேன்றா. அவ வேண்டான்னு சொல்றா. இப்ப கூட அவ வேண்டாங்க. ஆனா தூரத்துல சொல்றா, அவ அப்பா பேரெல்லாம் நல்லா சொல்றா, அமரேன்னு அப்படி இப்படின்னு சொல்றா. ஆனா கிட்ட வந்தா பயப்படுறாவோ. அப்பா நீ இதே போடின்னு சொன்னா வேண்டாம்மா பயமா இருக்கு, நீ வா பேசலாம் அப்படின்னு சொல்ற. என்ன சேர்த்து கூப்பிடுற பேசுறதுக்கு. ஆமா ஆமாம்மா. நான் இந்தியா வேற இருக்கிறேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு
இருக்குதுமா. அண்ணன் நீங்க போட்டிருந்தீங்கல்ல. ஆமா இருக்குதுமா. ஓகே, நீங்க உங்களோட நம்பர் எனக்கு நீங்க இந்த நம்பர்ல போட்டு விடுங்க. நான் லண்டன்ல இருக்கிறேன். சரிங்கம்மா. நான் இந்தியா. இந்த நம்பர் அண்ணன் இருந்து வாங்கி உங்களுக்கு ஒரு போன் அடிக்கிறோம்மா. நீங்க சாப்பிட்டீங்களாம்மா? இப்பதான் 2 மணி ஆகும். இன்னும் சாப்பிடல. நீங்க வெள்ளிக்கிழமை இல்ல? ஆமா. இன்னைக்கு என் மகன் யூனிவர்சிட்டில இருந்து வரேன். அப்ப நான் சமைச்சு எல்லாம் வச்சுட்டு பார்த்துட்டு இருக்கிறேன். அப்படியாம்மா? எனக்கு 3 பிள்ளைகள். ஒரு 2 பையனும் ஒரு பொம்பளை பிள்ளை. ஒரு பொம்பளை பிள்ளை. ஒரு பொம்பளை பிள்ளை 2 பையன். சரி. அதான் நீங்க இப்படி இருக்கவங்கள பாவமா இருந்தது பார்க்கவங்கள தீபா. ஆனா நீங்க அம்மா நீங்க எந்த ஊர் அம்மா? ஸ்ரீலங்கா. ஸ்ரீலங்கா. நிறைய பேர் எனக்கு அங்க அந்த ஊர்ல இருந்து நிறைய பேர் எங்களை போன் அடிப்பாங்கம்மா. ஸ்ரீலங்கால இருந்து ரெண்டு அக்கா போன் அடிப்பாங்க. ஒரு 2 அம்மா. உங்க தங்கச்சி உங்களுக்கு ஹெல்ப்பா தீபா? அவங்க வந்து அவங்க ஹஸ்பண்டு அவங்க குழந்தை இருக்குது இல்லம்மா. அவங்க சம்பாரிச்சு அவங்க சாப்பிடுவாங்க. இன்னொருத்தவங்க சம்பாரிச்சு அவங்க சாப்பிடுவாங்க. நம்ம எல்லாம் ஒன்றும் செய்ய மாட்டாங்க. அவங்க தனி குடும்பத்துக்கு அவங்க பார்த்துப்பாங்க. யாருக்குமா? எனக்கு கூட பிறந்தாங்க யாரும் இல்லை. நான் ஒண்ணுதான். அது பேசுறாங்களா? ஹலோ ஹலோ. சரி, நான் ரொம்ப நேரம் திவாகர்கிட்ட போன்ல கதைக்கிறேன். சரி, சரிங்கம்மா. நான் நம்பர் வாங்கிக்கிறேம்மா. உங்களுக்கு கொஞ்சம் பணம் இருக்கு. நீங்க சாப்பிட்டு வாங்கி சரிங்கம்மா. உங்களுக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணி செய்வாங்க. ஆமாம்மா. நீங்க பாவமா. என்ன விட தீபாதாங்க. ஆனா நாங்க வேணா கரெக்டா ஆயிடுமா. கண்டிப்பா நிறைய இருப்பாரு. நாங்க கும்பரசாமி கைவிட மாட்டாரு. நாங்க கும்பிடுவோம்மா. நீங்க எல்லாம் நல்லா இருக்கணுன்றதுனால தான் நாங்க வேண்டுவோம். நாங்க ஏன்னா நாங்க ஏழை மக்களுங்களுக்கு நல்லா உதவி பண்றவங்க எப்போ நல்லா இருப்பாங்கம்மா. அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா ஏழை மக்களுங்களுக்கு தான் அந்த குணம் இருக்கும். ஏழை மக்களுக்கு உதவி பண்ணணும்னு சொல்லி சில பேருங்களுக்கு. ஆனால் சில பேருங்களுக்கு கொஞ்சம் வசதி உள்ளவங்களுக்கு அந்த குணம் இருக்காது. ஏன்னா உதவி பண்ணுறது ஏழை மக்களுங்க இப்படி இருக்கிறாங்க அப்படி இருக்கிறாங்கன்னு நினைக்க மாட்டாங்க. அவங்க எப்படின்னா இருக்கட்டும்னு சொல்லி நினைப்பாங்க. ஆனால் நம்ம சில பேருங்க ஏழை மக்களுங்களுக்கு நினைப்பாங்க. சில பேருங்க அவங்க தான் நினச்சி நம்ம ஏழை மக்களுக்கு இந்த மாதிரி நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்கிறவங்க அவங்க நல்லா இருப்பாங்க எப்பவும். அவங்க அடிக்கடி செய்ய மாட்டேன். அவங்க வீடியோக்காரன எடுத்து வந்து கொடுத்தாங்க செய்னி. சரி செஞ்சு கொடுத்தேன். நான் இன்னைக்கு இட்லி தோசை வாங்கி சாப்பிட்டேன். தோசை வாங்கி சாப்பிடும். இட்லி தோசை. இல்ல இனிமேல் தான் சாப்பிட போறேன். இப்பதானே 7 மணி. 7 மணி என்னமா? சரிங்கம்மா. நன்றி.